ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இரவு நேர வணக்கம். வியாழக்கிழமை இரவு நேர வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்மா இன்னைக்கு அணில் சேமியா. அணில் சேமியாவா? ஆமாம். கத்திரிக்கோள் அப்படி வெட்டுது, சூப்பராக வெட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் வெட்டேன், என்னமோ இந்த கவரை வெட்ட மாட்டேங்குது. ஷார்ப் எண்டாக வெட்டலாம். சூப்பராக தான் விட்டேன். என்ன மம்மி தண்ணி ஊற்றிக்கிங்களா? எத்தனை டம்ளர் மம்மி? அது 10 தான். நம்மட்டு ஒன்றரை போட்டு திண்டுவோம். வேறு சாதமெல்லாம் இல்லை. சரி, அதனால 1.5 போட்டு திண்டுவோம். 1.5. 1.5. ஆமாம். ஒரு கவர் இங்கே ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு ஆஃப் போட போகிறாங்க. 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்ததா மம்மி? ஆமாம், 2 பேக்கெட். அப்புறம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? 4 பேரை பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே தனியாக ஒற்றையாக இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யார் 4 பேர் பார்த்தீங்க? ஒரு இருக்கவங்க அந்த அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா 4 பேர்கிட்ட போய் பேசினா கூட மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. நம்ம தனியாக இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு. அதுக்கு தான் வெளியே எதிர்த்து போனால் 4 பேரை பார்த்தா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். எனக்குமே பார்த்தீங்கன்னா நான் பெற்ற பிள்ளையே இருக்கு பாரு. ஒரு கோயிலுக்கு குளத்துக்கு எதுக்காவது போவோம் வாங்க, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னா, அவன் என் பொண்ணு இங்கே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கல, நான் வரல நீ போயிட்டு வா, நான் வரல நீ போயிட்டு வாம்பா. அதே மாதிரி இவனும் என் பிள்ளைய சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரை சொல்லி இந்த பிள்ளை நமக்கு விரிச்ச விதி அவ்வளோதான். சூடு வந்துருச்சா மம்மி? சூடு வந்துருச்சு. கொதி வரணும், கொதிச்சா அதுவும் போடணும். ரவப்பா மாதிரியே தான். இன்னைக்கு காலையிலேருந்து நான் போன பிற்பாடு என்ன ஒர்க்கு பார்த்தீங்க? நீ போனதுக்கு அப்புறம் வேலை எல்லாம் நிறைய இருக்கு. என்ன வேலை? வேலை கழுவி இருப்பீங்க 3 வாட்டி. இது உனக்கே தெரியுமே எப்பயும் என்னென்ன செய்வேன்னு. புதுசாக வேறு எதுவும் செஞ்சீங்களா? புதுசாகலாம் ஒன்றும் செய்யல. விளக்கு விளக்குறேன்னு சொன்னீங்க. விளக்கலாம் விளக்கல. என்னாச்சு இன்னைக்கு விளக்கல. இன்னைக்கு டயர்டாக இருந்துச்சு, எனக்கே உடம்பே நல்லா இல்லை. அதனால ஒன்றும் செய்யல. ஒரு பாக்கெட் தீர்ந்து விட்டதா? ஒரு பாக்கெட் தீர்ந்து விட்டது. ஒரு பாக்கெட் தீர்ந்துச்சு. இதுக்கு நீங்கள் அந்த காலத்தில் இருக்கே. ஆமாம், அவ்வளோதான். கொஞ்சம் சாதம் இருக்குது, போதும். போதும். நீங்கள் அந்த காலத்தில் சேமியாலாம் கிண்டுவீங்களா மம்மி? ரொம்ப எல்லாம் கிண்ட மாட்டோம். ஒவ்வொருத்தரும் மாவு இல்லைன்னா வெறும் சேமியாவே கிண்டுறதா வச்சுருக்காரு. மாவு இல்லைன்னா சேமியாவை தான் கிண்டுறாரு. சேமியாவில் நல்லதாக கிட்டதா சாப்பிட்றது தெரியல. இது ஜவ்வரிசி சேமியாவெல்லாம் ஒரே மாதிரி மெட்டீரியல் தான். அப்படிதான் நினைக்கிறேன். இதுலேயும் பாயசம் பண்ணுவாங்க தானே? இதில் பாயசம் பண்ணுவாங்க, ஆனால் பாயசத்துக்குன்னு உள்ள சேமியா வேறு. இது உப்புமாவுக்குள்ள சேமியா. 2 டைப்பாக இருக்கா? பாயசத்துக்குன்னு உள்ள சேமியா வேறு. இதுலேயே செய்கிறதுலேயே கொஞ்சம் பால் ஊற்றினா பாயசம் தான். ஆமாம். இதில் கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டிருக்கோம்னா, வெங்காயம் போட்டிருக்கோம். உப்புமாவுக்குன்னா வெங்காயம் கடுகு. பாயசம் கொஞ்சம் இப்படி தானே இருக்கும், வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் பாலை ஊற்றி கொஞ்சம் ஜீனியை போட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு. வழிக்கு நமக்கு ஜவ்வரிசி பாயசம் பிடிக்குமா சேமியா பாயசம் பிடிக்குமா? எனக்கு பருப்பு பாயசம் தான் பிடிக்கும். பாசி பருப்பு பாயசம்.
ஓ அந்த மஞ்சள் மஞ்சளாக மஞ்சள் மஞ்சளாக இருக்கும்ல, பாசிப்பருப்பு பாயசம் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். ம் அதில் கொஞ்சம் பச்சரிசி தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றினா எம்மி. இப்போ நீங்கள் எல்லாம் பிடிக்கலைங்கிறதுனால தான் அதெல்லாம் வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ம் இல்லைன்னா முன்னாடிலாம் அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு, அந்த சந்தோஷத்தையும் இழந்துட்டேன் இந்த பிள்ளைகள. இதுங்க சாப்பிடாதுங்க பாசிப்பருப்பு பாயசம் தான். அப்புறம் ஒன்று கிண்டுவியில சக்கரை பொங்கல். ஆமாம், சக்கரை பொங்கல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் நீங்கள் கிண்டி சாப்பிட முடியாதுண்ணே? ஒரு ஆளுக்கு அதெல்லாம் கிண்டி சாப்பிட முடியுமா? ஏன் சாப்பிட்டேன், உங்களுக்கு திருப்திக்கு நீங்கள் சாப்பிட்றதுண்ணே. ஒரு ஆளுக்கு அதெல்லாம் கிண்டி சாப்பிட முடியாது. அப்புறம் உனக்கு ஒன்று பண்ணி எனக்கு ஒன்று பண்ண முடியுமா? இப்போ நான் வேலைக்கு போகிற இடத்துல டீ குடிக்கிறதுனா எனக்கு மட்டும் தானே குடிச்சுக்குவேன், ஊரில் இருக்க. அது பண்ணிக்கலாம். நான் தனியே பண்ணிட்டு தனியே விலைக்குலாம் கஷ்டம். 7 பேருக்காக பண்ணிட்டு வீட்டில் இருந்தால் எல்லாரும் சாப்பிட்றதுன்னா சாப்பிடணும், இல்லைன்னா பண்ண முடியாது. எங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்துருக்காங்க, உங்களை மாதிரிலாம் வளர்க்கல. எங்கள் அம்மாவெல்லாம் எது பண்ணாலும் ஒரு இடத்துல போய் எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் அது கொஞ்சம் வீட்டில் இல்லாத நபருக்கு கூட வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். பங்கு வச்சு எல்லாருக்கும் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். எப்படி உங்கள் அப்பாச்சி கேரளாவில் இருக்கும்போது இங்கே பங்கு வச்சு வச்சுட்டு சாப்பிடுவோம். அப்பாச்சி கேரளாவில் இருக்கும்போது இல்லை, அங்கே இருக்கும்போது இல்லை. இப்போ வெளியே போயிருக்காங்க, வர நேரம்னா அதை பங்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். உங்கள் அப்பாச்சி போயிருக்காங்கன்னா கேரளாக்கு அவங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீ கேட்கறது நல்லா. நீ என்னைய கிண்டல் அடிக்கிறியா? இல்லையே, நீங்கள் தான் சொன்னீங்க எங்கே வெளியில். இப்போ இங்கனைக்குள்ளே இங்கேயும் போயிருக்காங்கன்னா எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அப்படி இப்போ உள்ள பிள்ளைலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கிடச்சிச்சு நான் சாப்பிட்றேன், தம்பிக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரில ஒன்றியே. ஏன்னா தம்பிக்கு எங்கே தனியாக கிடைக்கும், அவங்க தனித்தனியாக சாப்பிட்டு உள்ளதுடா. வீட்டில் உள்ளது பங்கு வைக்கிறது. ஒத்தத்தையாச்சா, இது இப்படிதான் வரும். ஒத்தத்தையாவெல்லாம் வராது, இது இப்படிதான் வரும். சேர்ந்து தான் வருமா? சேர்ந்து தான் வரும். அப்புறம் மிளகாய் இன்னைக்கு காய வைக்கலான் இருக்கீங்க? மிளகா நாளைக்கு காய வைக்கணும். சனிக்கிழமையும் உனக்கு காலேஜ் இருக்குன்னா நான் சனிக்கிழமையும் அரைக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை தான். நாளைக்கு காய வச்சிடணும், காய வச்சு பார்த்துக்கணும். மிளகா மல்லி காய வச்சுட்டு இதெல்லாம் வறுத்து போடணும். அன்னைக்கு முத்துநேவர் அவங்க வீட்டில் குரங்கு இருந்துச்சு. அதான் குரங்கு வருது. எப்போ என்னைக்கு பார்த்தேன்? அது இல்லாத அன்னைக்கு எப்பயோ ஒரு நாள். இப்போ நான் வீட்டில் இருந்தேண்ணே, அப்போ ஒரு நாள் பார்த்தா சைடு வராமல் இருந்துச்சு, இப்போ எப்படியோ வருது. நல்லா வந்துச்சு உப்புமா. குரங்கு வந்தால் எதுவும் காயப்பட முடியாது. ஆமாம், காய போடுறது சிரமம், பயமாக இருக்கு, அள்ளணும். அது நம்ம விரட்டுறோம்னா உருங்க, நம்ம விரட்டுறோம்னா உருங்க. மேற்கொண்டு தாவி கிவி கடிச்சு பிடிச்சுன்னா மேற்கொண்டு வேத விதியா போயிடுச்சு. என்ன பண்ணுறது? குரங்குக்கு மற்ற மிருகம் பரவாயில்ல, குரங்கு கடிக்க மருந்தும்ல தெரியல. குரங்கு எல்லாம் கடிக்கக்கூடாது. ஆஞ்சநேயர்ல சனி பகவான். ஆனா யாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, குரங்கு கடிச்சிருக்கு அது மருந்து, குரங்கு கடிக்க மருந்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. குரங்கு கடிக்க மருந்து தெரியல, ஆனா கடிச்சிருக்குலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அதுவும் ஒரு மிருகம் தானே, எப்படி வேணாலும் நடக்கலாம்ல. காலையில ஒரு பையன் சொன்னேன், புதுக்கோட்டையில் ஆக்சிடென்டா, அம்மா பொண்ணு குழந்தை எல்லாம் ஆக்சிடென்டா, புதுக்கோட்டை டு திருச்சி ரோட்டில். உயிரோடு இருக்காங்களா தெரியல, நியூஸில் போட்டாங்களாமே. ஓ, புதுக்கோட்டையில் காரில் போயில போல, அம்மா பொண்ணு குழந்தை எல்லாம். அந்த பையன் சொன்னேன், ஐயோ பாவம் சார் அப்படிங்க. நியூஸில் வந்துச்சான். அவங்க கடைசி காலேஜில் இருந்துக்கிட்டே நியூஸை பற்றி சொல்கிறாங்க, அந்த நிலைமையில் இருக்காங்க. சரி, சாப்பாடு எடுத்து வைக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், அணில் சேமியா, கொஞ்சம் சாதம், குழம்பு புளிக்குழம்பு தான், வெண்டிக்காய் புளிக்குழம்பு இருக்குது, கொஞ்சம் தயிர் இருக்குது, இட்லி பொடி இருக்குது, இல்லைன்னா ஜீனி இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. தோசை அது என்ன குட்டி தோசையாக இருக்குது? குட்டி தோசை நான் ஊற்றுனேன் மத்தியானம், காலையில் ஊற்றுனேன். அது
சரி வாங்க சாப்பிடுவோமா, சூடாடுறங்காட்டியும். ம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியாச்சு. இங்கே விளக்கு திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெயே இல்லையோ எம்மி? அன்னைக்கு இது எடுத்து போட்டனே, அது காணும். என்னது? இதுல இருந்துச்சு அம்மன் காசு. அம்மன் காசு இப்பயும் காணுமே. நாளைக்கு பார்க்கணும். சின்ன அம்மன் காசு, சின்னது அம்மன் காசு. அன்னைக்கு ஒரு நாள் தொலைஞ்சு போச்சுனால அது மாதிரிதான் இருந்துச்சு. இதை கொட்டிட்டு நாளைக்கு பார்க்கணும். இதுலதான் இல்லை, இதுல போட்டேனா, இதுல போட்டுருக்கேன். அதானே பார்த்து இதுலதான் போடும். எப்ப அது வேறு தொலைஞ்சு போயிடுது, நேரமே சரியில்லை. இங்கே திரி மாற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய திரியை எடுத்து அந்த இடத்தில் வைக்க வேண்டும். புது திரி மாற்றணும். ஒரு திரி எடுத்து ஆஃப் ஆக்கணும். எண்ணெய் எப்போவுமே சோத்தங்க இல்லாத நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த கையில் தான் ஊற்றி தேய்ச்சிக்கணுமா. இந்த கையில் எடுத்து இந்த கையில் ஊற்றியே தேய்ச்சிக்கணுமா. அதே நமக்கு ஐஸ்வர்யமா எண்ணெய் தேய்க்கிறது. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், இந்த கையில் எடுத்து இந்த கையில் எடுத்து இந்த கையில் ஊற்றி தான் தேய்க்கணும். தேய்க்கிறது. கேஸ் அமர்த்தியாச்சு. கேஸ் அமர்த்தியாச்சு. இதெல்லாம் நாளைக்கு தான் காயப்படுவீங்களா வீட்டில்? இது ஆமாம், உலகமல்லியில் நாளைக்கு தான் காயப்படுவோம். வியாழக்கிழமை திறந்து வைப்போம். நல்ல நேரத்தில் திறந்து வைப்போம். அது வாங்கியாந்து வச்சதுலேருந்து அப்படி இருக்கு. மிளகாத்தூள் தீர்ந்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அரைக்கணும். இதெல்லாம் நாளைக்கு நல்ல நேரத்தில் காயப்படும். அது அதுக்கு நேரம் வந்தால் தான் வருது. ஆமாம். இது என்ன மிளகாய் தெரியல. இது என்ன நெட்ட மிளகாயா? இல்லை, நெட்டு மிளகாய். நெட்டு மிளகாயும் குண்டு மிளகாயும் என்ன வித்தியாசம்? நெட்டு மிளகாயும் குண்டு மிளகாய். குண்டு மிளகாயில விதை நிறைய இருக்கும், தூள் நிறைய இருக்கும். நெட்டு மிளகாயில பாரு தண்ணியாட்ட சவக்குன்னு. இது நாளைக்கு காயப்படணும். குண்டு மிளகாயில விதை நிறைய இருக்கும், தூள் நிறைய இருக்கும். மிளகா பிடிக்க இருக்குது. நெட்டு மிளகாயில இது இருக்காது, தூள் கணிசமா இருக்காது. அதே ரெண்டுக்கு வித்தியாசம். மல்லி நல்ல வெள்ளியாத நினைவைப்போம், இடத்த வேணா மாற்றி வைப்போம். நாளைக்கு எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெடிக்கக்கூடாது. வறுக்கிறதெல்லாம் வெள்ளிக்கிழமை வறுக்கக்கூடாது. அப்போ சனிக்கிழமை காலையில் வறுக்க வேண்டியது. அது திறந்துருந்தா ஒன்றும் பண்ணாதுல்ல? திறந்துருந்தா ஒன்றும். இங்கே எலியெல்லாம் இல்லைல்ல. எலியெல்லாம் இருந்தால் எடுத்துக்கொண்டு அது அது பக்கத்தில் மிளகாயெல்லாம் அள்ளி கொண்டு வச்சிடும். மிளகாய் வேணா இருக்கும், ஒரு கட்டிடுமா. எலி தூக்கி கொண்டு வச்சிருச்சுன்னா சிரமம் மேற்கொண்டு. இது என்ன தயிரா? இது என்ன? தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர், பூண்டு, வெங்காயம், இதெல்லாம் நறுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சாம்பாருக்கு நறுக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். நாளைக்கு சாம்பாருக்கெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்னால கொஞ்சம் இதுவாக உரிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால முன்னாடியே உரிச்சிடுறது, அந்த அவசரத்துக்கு உரிக்க முடியாது. அதனால முன்னாடியே வெள்ளைப்பூண்டை குறைஞ்சிருச்சு போல. வெள்ளைப்பூடு, ஆமாம், வெள்ளைப்பூடு 1.5 கிலோ 100 ரூபாயா. எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் வலிக்கு நம்ம போய் தூங்க முடியாதுண்ணா. ஆமாம், தூங்க வேண்டியதான். விலைக்கு போட்டிருக்கீங்களா பாத்திரம்லாம்? பாத்திரமெல்லாம் விலைக்கு போட்டாச்சு. குடம் நாளைக்கு தண்ணி பிடிக்க, காலையில் தண்ணி பிடிக்க குடம் விலைக்கு போட்டாச்சு. சில்வர் குடம் எனக்கு வச்சது இருக்கு எங்கள் வீட்டில எல்லாம். அதை எடுத்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் குடத்துலேயே பிடிச்சிக்கிறது. இதான் இங்கேருந்து தூக்கியாடுறதுக்கு தேவையில்லைன்ட்டு பிளாஸ்டிக் குடத்துலேயே பிடிச்சிக்கிறது. சில்வர் குடம்னா வெயிட் அவ்வளோ இருக்கும், தூக்கிட்டு வர ரெகுலர் அந்த அவ்வளோ தேய்ச்சாம்பாங்க மற்ற கேஸ்ட்ல. சில்வரையா? சில்வரில் அந்த தெக்குலர் அந்த அவ்வளோ மாதிரி இருக்கிறத தேய்ச்சாம்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.